டான்ஸ் மியூசிக் ரொம்ப இஷ்டம் அன்னு அது கற்றுக்கணும் அன்னு முன்னேற்றி வர்றவங்க கூட ப்ராக்டிஸ் பண்ணணும்ன்றதுக்குள்ள பின்னாடி போயிடுவாங்க. ஸோ இந்த பிளேமு இந்த ஒரு இது ஒரு டான்ஸ் மியூசிக் மேலே தான் நிறையா இருக்கு. அது எதுக்கு இருக்குதுன்னுட்டு எனக்கு தெரியல. ஏன்னா எதுவுமே ப்ராக்டிஸ் இல்லாத நீங்கள் எந்த வேலையும் பண்ண மாட்டீங்க. இப்போது ஸ்கூலுக்கு போயிட்டு கூட வாத்தியார் வாத்தியார் டீச்சர் அம்மா சொன்னது நம்ம கேட்டுட்டு வந்து நேராக எக்ஸாமுக்கு போய் எழுதுறதில்லை. நம்ம வீட்டில் வந்து படிக்கிறோம். அப்புறம் சில பேர் டியூஷனுக்கு போவாங்க. ஸோ சில பேர் நிறைய படிப்பாங்க, சில பேர் கொஞ்சமாக படிப்பாங்க. ஸோ அவங்க படித்த மாதிரி அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும். ஆனாலும் இது டான்ஸ் ஆடுறதுக்குள்ள ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணணும் என்னமோ, அவ்வளோ டைம் நம்மளுக்கு கொடுக்க முடியாது என்னமோ என்ற ஒரு ஒரு ஃபீலிங் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதில் வந்து சில பேருக்கு ஈவன் பேரண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க, இல்லைங்க எங்கள் பொண்ணுக்கு அவ்வளோ பேஷன்ஸ் எங்கே இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எது வேலை பண்ணாது இது டான்ஸ் கூட பண்ணாதுன்னு நினைக்குவாங்க. ஸோ அது அது நான் சொல்கிறேன், நான் இந்த வீடியோவில் தான் சொல்கிறேன். ஆனால் ஒன்றுங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ராக்டிஸ் தேவையானாக்கா தேவை தான். ப்ராக்டிஸ் தினியும் பண்ணணுமானாக்கா பண்ணணும்னா நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் ஆனால் ஒன்று இப்போது டெக்னாலஜி ரொம்ப சேஞ்ச் ஆகி போச்சு. அதுக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதையே பண்ணிட்டு போல கூட நீங்கள் பண்ண முடியும். அது எப்படின்னாக்கா நான் அந்த டெக்னிக்ஸ் சொல்கிறேன். ஸோ இந்த டான்ஸ் ஆடுறது எதுக்குன்னாக்கா ஒரு கிரேஸ் இருக்கணும். ஒரு கிரேஸ் ஆடுறது என்னக்கா, இப்போ சில பேர் சில வீட்டுக்கு போனாக்கா எல்லாம் ஒருத்தர் சமைச்சாக்கா அதை எல்லா பொருள் நம்ம சாப்பிடணும் போல தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ அதுக்கு சமைச்சு அவங்க அவ்வளோ எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க அதில். ஸோ அதுக்காக நம்ம கூட ஒரு டான்ஸ் பண்ணணும்னாக்கா எல்லா ஐட்டம்ஸ் நம்ம பண்ணாக்கா அவங்க பார்க்குறவங்க கூட ரொம்ப நல்லா பண்ணாச்சு. அது இல்லாத ஒரு 6-5 ஐட்டம்ஸ் பண்ணாங்க, 1 ஐட்டம் சரியில்லை, அதாவது 5 ஐட்டம்ஸ் சரியில்லை, 1 ஐட்டம் நல்லா இருக்குது. இப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அது அப்படியாப்பட்ட ஒரு இது வந்தாக்கா ஒன்று வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு டான்ஸில். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஒப்பீனியன் ஆளுங்களுக்கு வரக்கூடாது. ஸோ இப்போது அதுக்காக நமக்கு கிரேஸ் தேவை. இப்போ நீங்கள் டான்ஸு 1 மணி நேரம் பண்ணீங்களா, அரை மணி நேரம் பண்ணீங்களா, அதாவது தினம் பண்ணீங்களா, இது இல்லை, ஒரு 5 நிமிஷம் பண்ணி காமிச்சாலும் எவ்வளோ ஐடியா பண்ணியிருக்கேன் அதுன்னுட்டு அது மனசுலேயே அவங்களுக்கு திரும்பிட்டு இருக்கும். சில பேர் என் ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்தவங்க அப்புறமா ஒரு 4-5 நாள் பின்னால் எனக்கு மீட் பண்ணாலும் அவங்க சொல்கிறாங்க, சார் அவங்க ஏன்னா பொம்பளைங்கெல்லாம் பார்த்துருக்குறாங்க, ஆம்பளைங்களுக்கு அவ்வளோ சான்ஸ் கிடையாது டான்ஸ் பார்க்கறதுக்கு. அவங்க ப்ரோக்ராமில் பார்த்த பிற்பாடு அவங்களுக்கு சொல்ல, எங்கள் ஹஸ்பண்ட் வயெல்லாம் கார் ஓட்டிட்டே சொல்லியிருக்கிறாங்க உங்களை பற்றி. ஏன்னா அவங்க ரிங்காக வருது அப்படி. ஸோ ஆனால் அவ்வளோ நல்லா இருக்குதுன்னுட்டு அந்த கிரேஸ் வரணும்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவைங்க. ஸோ இவர் கஷ்டப்படாத ப்ராக்டிஸ் எப்படின்னாக்கா, சரி அப்படி சொல்லலை, கஷ்டப்படாத ப்ராக்டிஸ் எதுவுமே வராது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட மாதிரி. ஆனால் நாங்கள் படிக்கிறப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நாங்கள் தான் பண்ணணும், ஒன்றும் வேறு சான்ஸ் இல்லை. பாடிக்கணும், நாங்கே பண்ணணும். ஸோ அப்போ டேப் ரெக்கார்டு இருந்துச்சு. அவ்வளோ டேப் ரெக்கார்டர் மட்டும் ரெக்கார்டு டான்ஸ் மாஸ்டர் பாடுறப்போ ப்ராக்டிஸ் கொடுக்குறப்போ நாங்கள் ரெக்கார்டு பண்ணிவிட்டு வீட்டில் எல்லாம் சவுண்டுங்கெல்லாம் வரும், சத்தம். அதில் ஆனாலும் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் நாங்கள் அப்படியே வச்சுக்கணும், அத்தையே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லார் வீட்டில் ஒரு வீடியோ இருக்கா, எல்லார் கையிலையும் ஒரு கேமரா இருக்கா. ஸோ இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணணும்னா, ஏதாவது ஒரு நியூ ஐட்டம் பொருள் பேசிக்ஸ் ஆகட்டும், ஏதாவது ஐட்டம்ஸ் ஆகட்டும், நீங்கள் கற்றுக்கினாக்கா அது முன்னா நல்லா கற்றுக்கிட்ட பிற்பாடு யாராவது ரெக்கார்ட் பண்ண சொல்லுங்கள். ரெக்கார்ட் பண்ணி முதல்லேருந்து லாஸ்ட் வரலும் ரெக்கார்ட் பண்ண சொல்லுங்க. ஏன்னா அப்படியே பண்ணுங்க. நீங்கள் பண்ணிட்டு பிற்பாடு அது ரெக்கார்ட் பண்ணது ஒரு வாட்டி நல்லா இல்லைன்னு தோணாக்கா இன்னொரு வாட்டி ஒரு 2 வாட்டி ரெக்கார்ட் பண்ணிக்க, எது உங்களுக்கு நல்லா இருக்குதோ அது நீங்கள் அப்படியே செட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃபைலில் வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு வாட்டி நம்மளுக்கு டைம் இருந்தாலும் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபீவர் இருந்துச்சு, ஸோ ஒரு 2 நாள் 3 நாள் வீட்டில் படுத்துக்கிறீங்க, உங்களுக்கு ரொம்ப டைம் இருக்கும், ஆனால் உங்களால் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன செய்வீங்கன்னா, நீங்கள் யூடேக் அப்போ இல்லாத உங்களுக்கு எப்போ டைம் இல்லா காட்டி கூட உங்களுக்கு இன்னைக்கு முடியல, நாளைக்கு முடியலைன்ற ஒரு பிரச்சனை இருந்தாக்கா அந்த வீடியோ நீங்கள் கையில் வச்சுக்கோங்க, பாருங்க. ஒரு பெட்ரூம்லேயே, அதாவது ஹால்லே, அதாவது எங்காவது ஒரு தோட்டத்தில் உக்காந்து யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத, அங்கே யாரோ பேசிக்கிட்டு இருந்தாக்கா அதெல்லாம் இல்லாத இவங்க கான்சன்ட்ரேஷன் இது மேலே இருக்கிற மாதிரி அது பாருங்க. முதல்லேருந்து லாஸ்ட் வரலாம் பாருங்க. ஒரு வாட்டி பாருங்க, 2 வாட்டி பாருங்க, 3 பார்த்துனே இருங்க. உங்களுக்கு அதில் மிஸ்டேக்ஸ் கிடைக்கும்.
என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க, ஏது மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க, இதெல்லாம் தெரியும். ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த மிஸ்டேக்ஸ் திரும்பி பண்ணாதே இன்னொரு வாட்டி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி இன்னொரு வீடியோ எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் பண்ணாதையே ஒரு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஆகிடும். ஏன்னா மென்டல்லி அது ஃபிக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஏன்னா ஃபிசிக்கலி நீங்கள் பண்ணா காட்டி கூட ஒரு ப்ராக்டிஸ் பண்ண ஒரு ஃபீல் உங்களுக்கு அது வரும். ஸோ பின்ன இப்படியே வீடியோ பண்ணிக்கினா போதும் இல்லைங்க, தினையும் ஏன் பண்ணணும், நம்ம ப்ராக்டிஸ் கூட எதுக்கு பண்ணணும்னாக்கா நான் சொல்கிறேன், ப்ராக்டிஸ் எதுக்கு பண்ணணும்னு சொன்னாக்கா உங்களுக்கு பாடியில் ஃப்ளெக்சிபிலிட்டி வரணும்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு தினையும் ஒரு 1/2 கிலோமீட்டர் ரன் பண்ணுறீங்க காலையிலே, அப்புறமா ஒரு 10 நாள் உங்களுக்கு முடியாதுன்னு போகல, அப்புறமா உங்களுக்கு நீங்கள் ஆரம்பித்தாக்கா அவ்வளோ ஸ்பீடாக அவ்வளோ இதுவாக போக மாட்டீங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டு பிற்பாடு உக்காந்துடுவீங்க. ஸோ உங்களால் முடியாது. ஸோ அது எதுக்குன்னா இந்த ப்ராக்டிஸ் இல்லை, இந்த ப்ராக்டிஸ் கூட அதுதான். ஏன்னா இந்த டான்ஸ் ஆனது லைவ்ல பண்ணுற இது ஆக்சுவலி எல்லாருக்கும் இந்த வீடியோயே காமிச்சு ப்ரோக்ராம் பண்ண முடியாதல்ல. ஸோ யூ ஹேவ் டு பெர்ஃபார்ம் லைவ். ஸோ அப்படின்னா உங்களுக்கு அந்த பாடியில் ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் கம்பல்சரி. அப்புறமா இது ஒரு மாதிரி உங்களுக்கு தெரியாதே நீங்கள் எல்லாம் பண்ணிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ நம்ம மாமியார் நம்ம மாமி அதாவது அம்மா சமைச்சாக்கா எப்படி சமைச்சிடுவாங்க, யாரோ பேசிக்கிட்டே 4 பேர் வந்தாலும் கூட பேசிட்டு அப்புறமா அப்படியே சமைச்சிடுவாங்க. ஸோ நம்ம சமைக்கணும்னா இப்போ உப்பு போடணுமா, இப்போ தூள் போடணுமா, இப்போ என்ன போடணும், இப்போ எண்ணெய் ஊற்றணும், எண்ணெய் எது வரலாம் காயணும், இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றா பார்த்துக்குறோம். ஏன்னா நம்மளுக்கு ப்ராக்டிஸ் இல்லை, அவங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் இருக்கு. ஸோ டான்ஸில் கூட அப்படியே வந்துடும். ஸோ ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு உங்களுக்கு முடியாது. ஏன்னாக்கா நீங்கள் இந்த இதில் பண்ணலாம். ஏன்னா இப்போ இன்னைக்கு நாளைக்கு ப்ராக்டிஸ் ஆகிறது நிறைய பேர் ஒரு மாதிரி பயமா நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது இன்டர்வியூஸ் நீங்கள் பார்த்துருந்தாக்கா ஒரு நிறைய நேஷனல் ஆர்டிஸ்டோ ஏதோ ஒருத்தர் பண்ணுறாங்க, அவங்கள பற்றி நல்லா நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்க, என்ன சொல்கிறாங்க, எப்படி கற்றுக்கினாங்க, ஏது கற்றுக்கினாங்க, எங்கே கற்றுக்கினாங்க, இதெல்லாம் நீங்கள் கேட்டு இருப்பீங்க. அப்புறமா அந்த ஆங்கர் ஒரு கொஸ்டின் கேட்கும், என்னங்க இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேங்க, உங்களுக்கு என்ன இதில் உங்களுக்கு அது எப்படி முடிஞ்சிச்சு, உங்களுக்கு எப்படி இதில் கிரிப்பு வந்துச்சுன்னு கேட்டாக்கா அந்தம்மா நேச்சுரலாக அவங்க சொல்கிறாங்க, நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பண்ண வச்சு எனக்கு இப்போ இந்த கிரிப்பு வந்துடுச்சானுக்கா. அது கேட்டுட்டு பயந்துடுவீங்க. அந்த இன்டர்வியூ எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இது பார்த்துட்டு அம்மா இந்த ப்ராக்டிஸ் நம்மளால முடியாது அப்படின்னு நினச்சிக்குவீங்க. ஏன்னா அவங்க பண்ணது அவங்க சொன்னாங்க, அதில் தப்பு இல்லை. ஆனால் அவங்க இப்போ நான் சொன்ன மாதிரி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணலை, அவங்களுக்கு அந்த சான்ஸ் இல்லை இப்போ. ஸோ எங்களுக்கும் இல்லாத இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இப்போ இந்த சான்ஸ் இருக்கா, உங்களுக்கு இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி கூட நீங்கள் நல்லா பண்ணலாம். ஆனால் ஒன்றுங்க, இப்போ நீங்கள் 1 மணி நேரம் பண்ணீங்க, 1/2 மணி நேரம் பண்ணீங்க அன்றதை விட எவ்வளோ நேரம் பண்ணாலும் ஒரு நல்லா இருக்குது, ஒரு டான்ஸ் ஒரு அழகாக பண்ணிச்சு, அது சிவதாண்டம் ஆகட்டும், ஒரு அலரிம்ப் ஆகட்டும். இப்போது சில சங்கீதம் கீர்த்தனங்க அதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க, அது கூட ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. ஜாவலிஸ் பதம்ஸ் கூட எவ்வளோ அழகாக பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்பீடாக பண்ணிட்டாக்கா நல்லா பண்ணிட்டோம் அப்படி எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த டான்ஸ்ன்றது எக்ஸ்பிரஷன் டாப் டு பாட்டம், ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ளெக்சிபிள் வியூவபிள் ஆர்கன்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கை, கால், மூக்கு, என்ன இல்லை, ஈவன் ஐஸ், ஐப்ரோஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஆர்ட் இது. ஸோ அதுக்காக உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆனது அவ்வளோ எவ்வளோ அமைதியாக நீங்கள் நல்லா பொறுமையாக கற்றுக்கினாக்கா உங்களுக்கு அவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்ஸ் உங்கள் டான்ஸில் வரும். ஸோ அது இல்லாத இன்னொன்று என்னன்னாக்கா, இந்த டான்ஸ் ப்ராக்டிஸில் நீங்கள் யாராவது உங்கள் வீட்டில் யாராவது எல்லாம் டான்ஸ் பண்ணாதான் டான்ஸை பற்றி பேசுகிறான்னுட்டு என்மா இல்லை. ஏன்னா சில பேர் எப்படி இருப்பாங்கன்னாக்கா டான்ஸ் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஆனாலும் நீங்கள் எப்படி பண்ணுங்கன்னு மட்டும் அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் இது சரியாக பண்ணல, இது சரியாக பண்ண, நீ கண்ணு சரியாக காமிக்கல, கால் சரி, இதெல்லாம் அவங்க சொல்ல முடியும் சில பேருக்கு. ஸோ அப்படியேப்பட்டவங்க வீட்டில் யாராவது இருந்தாக்கா அவங்கள எதிராக உட்கார வச்சுக்கின்னு அவங்க முன்னால் பண்ணுங்க, அப்புறமா அவங்களுக்கு வீடியோ காமிங்க, அப்புறமா அவங்க முன்னால் பண்ணுங்க, அவங்க முன்னால் பண்ணிட்டு ஏதாவது தவறு இருந்தாக்கா அவங்க அது தப்பு ஏதாவது இருந்தாக்கா அவங்க சொன்னாக்கா நீங்கள் அதை ஏற்றுக்கோங்க, அப்புறமா அது ரிப்பீட் ஆகாது இன்னொரு வாட்டி பண்ணுங்க. ஸோ அப்படி கூட உங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கம்பல்சரி எதுக்கு இருக்கணும்னாக்கா எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் வருதோ அந்த ஐட்டம் நெக்ஸ்ட் ஐட்டம். சில பேர் நீங்கள் இந்த நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஐட்டம் ஒரு வாட்டி யார்கிட்ட என்ன பண்ணாக்கா ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆன பிற்பாடு கூட நீங்கள் அன்றைக்கி அந்த ஐட்டம் பண்ணி எத்தனை நீங்கள் பண்ணாலும் நீங்கள், ஏன்னா இவங்க அதே பார்த்துருப்பாங்க அந்த ஒரு ஐட்டமே அப்போ.
ஸோ நீங்க அன்னைக்கு வந்து அது அவங்க மிஸ் ஆகுறாங்க. அது நீங்க அந்த ஐட்டம் பண்ணீங்களே அன்னைக்கு, ஸோ அந்த ஐட்டம் ஒரு வாட்டி பண்ணுங்க. ஏன்னா இத்தனை பண்ணாலும் அவங்க அது அவங்களுக்கு மனசுல இருக்குது. ஏன்னா அவ்வளோ அழகா நீங்க பண்ணியிருக்கீங்க. நீங்க மறந்துட்டாலும் அவங்களுக்கு அது ஞாபகம் இருக்குது. ஸோ அதுக்காக அப்படி ஒரு பாராட்டு, அது ஒரு பாராட்டு தான். ஒரு ஈவன் அவங்க கேட்டு உங்களை அதே வேலையா கேட்டு அந்த ஐட்டம் பண்ணுன்னு சொல்றது, அது எவ்வளவு ஒரு நம்மளுக்கு கூட ஒரு எவ்வளவு சந்தோஷமான விஷயம். ஸோ அதுக்காக நீங்க இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஈஸியான ப்ராக்டிஸ்ன்றது இதுதான், வேற எதுவுமே இல்லை. ஸோ அதுக்காக ப்ராக்டிஸ் ஆனது கூட ஒரு எக்ஸ்கியூஸ் இல்லைங்க. அது டைம்ன்றது ஒரு எக்ஸ்கியூஸ் தவிர, ப்ராக்டிஸ்ன்றது நீங்க எக்ஸ்கியூஸா இன்னைக்கு முடியாத நாளைக்கு பண்ணிடுறேன், நல்லா கத்துக்கிட்டேன், இதெல்லாம் நான் இப்போ சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு நீங்க மனசுல வச்சுக்கின்னு இது ரொம்ப பர்ஃபெக்டா ப்ராக்டிஸ் பண்ணணும்னாக்கா எத்தனை வாட்டி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கின்னு பார்த்தாக்கா அவ்வளோ அழகா நீங்க பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.